அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அது எந்த துறை அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த ரயில்வே துறைக்கு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த 2025 முதல் அரசு வேலையாக அறிவிச்சிருக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆர்ஆர்பி வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் ஆச்சு இதை ஃபில் பண்ணி ஆளுங்களை ரெஃபர் பண்ணுறதுக்கு விட்டு. ஸோ நோட்டிஃபிகேஷன் இப்போது 2025க்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் சற்று முன்பு வெளியாகி இருக்குது மக்களே. இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இந்த ரயில்வே துறை வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், அதே மாதிரி எந்த துறையிலேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்குது, எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்குது, என்னென்ன போஸ்டிங்க்கு இதில் இந்த தடவை நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்குறாங்க, ஜாப்போட கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் என்ன கேட்டகரியில் வந்திருக்குது, ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க, ஸோ எந்தெந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், போஸ்டிங்லாம் எங்கே போடுவாங்க, ஸோ அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது, ஸோ அடுத்ததாக அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, ஸோ அடுத்ததாக அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஆன்லைனில் பண்ணணுமா, ஆஃப்லைனில் பண்ணணுமா, இதுக்கான நோட்டிஃபிகேஷன் என்ன, இதுக்கான சம்பள விவரங்கள்லாம் எப்படி இருக்க போகுது, அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் ரெக்குவயர்மெண்ட்டாக தேவைப்படும், ஸோ இதில் யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, ஸோ இந்த மாதிரி முழுமையான தகவல்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். ஸோ அது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை விசிட் பண்ணுறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸு, அப்டேட்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸு, இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்தி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்க வேண்டியதான். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட் இருக்கிறவங்க, முக்கியமாக கவர்மெண்ட் அரசு வேலைக்கு போகணும்னு நினைக்கிற அனைவருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் இந்த வேக்கன்சி அதிகப்படியான வேக்கன்சி வந்திருக்கு. ஸோ அதனால் ஐ சஜஸ்டடே பண்ணுறேன். 38 மாவட்டத்தில் இருக்கிற ஆண்கள், பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். சரி, ஓகே, எல்லாமே தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் 2024. இது டிசம்பர் மாதம், இந்த மாதத்தில் வந்ததுனால தான் 2024ன்னு போட்டிருக்காங்க. இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ரயில்வே துறை வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது முதற்கொண்டு எல்லாமே தெளிவாக பார்க்க போகிறோம். நேம் ஆஃப் ஆர்கனைசேஷன் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்ஆர்பி, அங்கேருந்து அஃபிஷியலாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. போஸ்ட் நேம் ஆர்ஆர்பி குரூப் டி வேரியஸ் போஸ்ட். அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியில் குரூப் டி கேட்டகரியில் தான் இந்த போஸ்டிங் எல்லாமே ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜாப்போட கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான், எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக டோட்டல் வேக்கன்சி, அதாவது பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே 32,438 வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தகவல் தான். ஸோ இந்த வேக்கன்சி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சின்றதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் ஆல் ஓவர் இந்தியா, அதாவது நீங்கள் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணால் போஸ்டிங் உங்களுக்கு போடுவாங்க, எங்கே வேணால் நாங்கள் இருக்கோம், நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? இன்டர்வியூ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இன்டர்வியூ மூலமாக தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும். அது எப்படின்றத, அதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, ஓகேங்களா, அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 23ஆம் தேதியிலேருந்து, அப்படிங்களா, 23/1/2025, இது சொன்ன இல்லையா, 2025க்கான முதல் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், முதல் அரசு வேலையாக அறிவிச்சிருக்கிறது இந்த ரயில்வே துறை வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் தான். வருகின்ற 23ஆம் தேதி, ஓகேங்களா, ஜனவரி 23ஆம் தேதி 1வது மாதம் 2025லேருந்து லாஸ்ட் டேட் 22ஆம் தேதி
2வது மாதம் அதாவது பிப்ரவரி 2025 வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிரும். அப்ளை மூட பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து முழுக்க ஆன்லைனில் மட்டும்தான் இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு அக்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் ஆஃப்லைனில் யாரும் பண்ண முடியாது, ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த ரயில்வே வேலைக்கும் சரி, போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கும் சரி, ரேஷன் வேலைக்கும் சரி, சத்துணவு வேலைக்கும் சரி, அங்கன்வாடி, இந்த மாதிரி அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான அரசு வேலைக்கும் நம்மளே வந்து அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அரசு வேலைக்கு எல்லாமே நான் அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, 93 44 77 38 60. இந்த நம்பரை நீங்கள் ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் யாரும் மெசேஜ் பண்ணிவிட்டு ரிப்ளை வரல அப்படின்னு உடனே கால் பண்ணாதீங்க. நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ எந்த அரசு வேலையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, இதுதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்டிங். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்டிங் வேகன்சி ஆர்ஆர்பி இன்வைட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார் த ஃபாலோயிங் போஸ்ட். அதாவது பார்த்தீங்கன்னா நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான் இந்த ஆர்ஆர்பியிலேருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெளிவாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது தான். ஸோ ஏதாவது சந்தேகமாக இருந்ததுன்னா நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே டேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ் ஆர்ஆர்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறது வந்து இங்கே டேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் வந்து 23ஆம் தேதி 1வது மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. க்ளோசிங் வந்து 22/2/2025 அன்னிலேருந்து. அன்றைக்கி நைட்டு வந்து 11:59 PM வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது மீறி எல்லா விஷயமே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் வைஸ் சேலரி டீட்டெயில்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக வந்து சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காமன் சேலரியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்ஆர்பி குரூப் டி வேரியஸ் போஸ்ட் இனிஷியல் பே 18,000 நமக்கு வந்து சம்பளம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. செக் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில், அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் வரையும் சம்பளம் இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்களே நமக்கு. ஸோ அதுதான் இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறோம். இனிஷியல் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு போஸ்டிங்கும் வந்து தனித்தனியான வேகன்சி இருக்கும், தனித்தனியான சம்பளம் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன்ஸுமே நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன்ஸ் மஸ்ட் ஹேவ் த பாஸ்ட் 10th பாஸ் ஆர் 12th பாஸ் கிரெடிட் எகேன்ஸ்ட் போர்ட். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் ரயில்வே வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் நீங்கள் 10வது படித்து பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படிலாம் 12ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஷுட் பி த நேஷனல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட்ஸ் NSC அண்ட் பார்த்தீங்கன்னா NCCVT. இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் ஓகேங்களா 18 வயசில் மினிமம் 18 வயசில் இருந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும். அப்புறம் மேக்ஸிமம் வந்து 36 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்திய ரூல்ஸ் படி இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ரூலே. ஓகேங்களா? அடுத்தது செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? செலெக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து CBTயில் நடக்கும். அதே மாதிரி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இதான் முடிச்சிட்டிங்கன்னா இந்த 4 விதமான செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் 4லுமே நீங்கள் வந்து செலக்ட் ஆகணும். ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக ஓபிசி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 500 ஃபீஸு, SC ST EBC ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்குலாம் 250 ஃபீஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேண்டிடேட்ஸ் அல்பி த அப்ளை ஆன்லைன் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் தான் பண்ணணும். எப்படி என்ன ஏதுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு வந்து டேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு 23/1 ஸ்டார்ட் ஆகுது. அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆன உடனே கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போட்டு அப்ளை பண்ணுற வீடியோஸ் நான் தெளிவாக போட்டுறேன். அப்ளை பண்ணுற வீடியோஸ் யாருக்கெல்லாம் வேணுமோ மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லிடுங்க. ஸோ எல்லாரும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து க்ளோஸ்ன்னு இருக்குல்ல, இது வந்து ப்ளூ கலர் மாறின உடனே நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் அப்டேட் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும், ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ யாரெல்லாம் பார்த்தீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.